வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மதிய வணக்கம். திருப்பூர் மண்டல தவ மையத்தின் தவ மையத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த உரையை கேட்க வந்திருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் மதிய வணக்கம். எனது இன்றைய சிந்தனைக்கான விருது தலைப்பு வாழ்க்கை அட் வேதாத்ரியம். அது என்ன? அது வாழ்க்கை அட் வேதாத்ரியம் அப்படின்னு ஏன் சொல்றேன்னா, நம்ம வாழ்க்கை எங்கெங்கோ இருக்கலாம், பட் வேதாத்ரியத்துல வாழ்க்கை இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த தலைப்பு. வாழ்க்கை வாழ்வதற்கு வாழ்க்கை ஒரு முறைதான் கிடைத்த அரிய வாய்ப்பு, இப்படியெல்லாம் எதோ சொல்றோம் நம்ம. இதெல்லாம் வெறும் சொல்லாக்கம். ஆனா சிலர் மட்டும்தான் இதை உணர்ந்து செயலாக்குகிறார்கள். இது எப்படி சாத்தியமாகுது சிலருக்கு மட்டும் அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பாக அவர்களின் சாதனைக்கு பின்னால் ஒரு குருவின் வழிகாட்டுதல் இருக்கும். சோ குரு இல்லாமல் வாழ்க்கை சிறப்பாக வாழ்வதற்கு அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான். நம்ம ஒரு சின்ன கவி பார்க்கலாம். குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே, குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம். கற்றிடுவோம் புதிய கல்வி கருத்துயர்த்தி மேலாம், கடமைகளை சிந்தித்து செயலாற்றி மகிழ்வோம். உற்ற செல்வம் உடல் உழைப்பு அறிவு இவை கொண்டு உலகுக்கு உதவி அருள் தொண்டாற்றி மகிழ்வோம். மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம், மாநிதியாம் இறைவனை நம் மனத்தடியில் தேர்வோம். எனவே இந்த குறைபாடுகளை களைய இந்த சிந்தனையை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இதற்கு நம்ம தத்துவ விஞ்ஞான கல்வி, அதாவது மனவளக் கல்வி தான் சிறந்தது. அதாவது வாழ்க்கை கல்வி, மனவளக் கல்வி, இதுதான் நம் ஆசான் அருளிய வேதாத்ரியம். சோ இது வெறும் கல்வி அப்படின்னு சொன்னா அது ஒரு சின்ன வார்த்தை. இது சொல்லணும்னா வாழ்க்கையின் என்சைக்ளோபீடியா அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கல்வியை கற்று தேர்வு எழுதி மதிப்பெண் போடுவது அல்ல. இப்ப சாமானியமா என்னன்னா கல்வினா என்ன, நம்ம எக்ஸாம் எழுதணும், மார்க் போடணும். ஆனா நம்ம இந்த வேதாத்ரிய கல்வி எப்படின்னா, நம்முள் இருக்கும் மதிப்பான மதிப்பெண்களை அதையெல்லாம் நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம வாழ்வது. இது சொல்றதை விட நம்ம உணர்ந்து இத புசிச்சோம்னா தான் ரொம்ப நல்லா இருக்கும். அட இப்படி சொல்லிக்கிட்டே போனா இது ரொம்ப சிம்பிளா பேசிட்டு போனா இன்னும் ஒரு இதா சொல்றோம்னு நினைப்போம். பட் ஆனா இது ரொம்ப சிம்பிளா நம்ம மகரிஷி நம்மளுக்கு வெறும் 5 ஸ்டெப்ஸ்ல இத சொல்லி கொடுத்திருக்காரு. அதாவது நீங்க எப்படி இந்த வாழ்க்கையை பரிபூரணமா வாழலாம், நிம்மதியா திருப்தியா வாழலாம் அப்படின்னு ஒரு 5 ஸ்டெப் சொல்லி கொடுத்திருக்காரு. அந்த 5 ஸ்டெப் ஃபாலோ பண்ணோம்னா நம்ம உண்மையாலுமே யார் நம்மள என்ன கேட்டாலும் நீங்க நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா, இல்லைங்க நாங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை தரம், வாழ்வாதாரம் எல்லாமே மேல மேல போகும். சோ இப்ப நம்ம ஒண்ணுன்னா இதை பார்க்கலாம். அந்த 5 ஸ்டெப் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். முதல் உடல் நலம், 2வது மன வளம், 3வது நட்பு நலம், 4வது கருமைய தூய்மை, 5வது பிரம்ம ஞானம். இந்த 5 ஸ்டெப்பை பாருங்களேன். இந்த வரிசையை கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஞானம் அப்படின்றது 4 படிகளை தாண்டினாதான் நம்ம அதுக்கு போக முடியும். அப்போ ஞானம் கிடைக்கணும், எங்களுக்கு ஞானம் வேணும்னா யாருமே ஈஸியா ஞானம் கிடைக்காது. இந்த ஞானம் டைரக்டா ஞானம் கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கு என்ன பண்ணியிருக்காரு நம்ம மகரிஷி, அவரோட தத்துவ ஞானி ஆராய்ச்சியில இந்த அன்பு இத நம்ம 4யுமே, அதாவது படிப்படியா ஏறி போனாதான் அந்த 5வது படிக்கு போக முடியும். சோ இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையாளர், ஒரு சித்தர் வாழ்ந்த காலத்துல நம்ம வாழ்ந்து, அவர் சொல்லி கொடுத்தது போல நம்ம டைரக்டா கேட்டும் அந்த புக்ஸ்ல பார்த்து, அதாவது நம்ம எப்பயோன்னு சொல்ல தேவையில்லை, இப்போ இந்த நூற்றாண்டுல நம்ம அவர் கூட வாழ்ந்து நம்ம அவர் சொன்ன தத்துவ ஞானங்கள்லாம் கேட்டிருக்கோம். பிளஸ் இப்ப நம்மளுக்கு அந்த யூடியூப்ல எல்லாம் கூட நம்ம கேட்கிறோம். அதே மாதிரி நம்ம அவர் வாழ்ந்த காலத்துல நம்ம வாழ்றோம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு பாக்கியம். அப்போ நம்மளுக்கு அவர் நம்ம கையை பிடிச்சு நம்மளுக்கு இப்படி வழி நடத்தி நம்ம வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு. சோ இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பான உடல் நலம் அப்படின்றத எப்படி பார்க்கணும், அந்த உடல் நலம்னா எப்படி, உடல் நலம்னா வெறும் சாப்பிட்டுட்டு
நம்ம நல்லா இருக்கோம், 3 வேளை சாப்பிடுறோம், 4 வேளை சாப்பிடுறோம், நம்மளால நடக்க முடியுது, ஓட முடியுதுன்றது மட்டும் உடல் நலம் கிடையாது. அதையும் தாண்டி சிலதெல்லாம் இருக்கு. அத பத்தி நம்ம மகரிஷி சில குறிப்புகள எடுத்து அவர் அத நம்மளுக்கு இன்னும் நல்லா சொல்லிக் குடுத்திருக்காரு. இதுக்கு ஒரு கவி சொல்றேன் பாருங்க. "உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞ்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. உடம்பினை முன்னும் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருப்பொருள் கண்டேன். உடம்பினில் உத்தமன் கோவில் கொண்டான் என்று, உடம் உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே." இந்த பாட்டு திருமூலருடைய பாட்டு. இந்த பாட்டு தான் அவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்து, இந்த உடம்ப பத்தி எவ்வளவு நம்ம முக்கியத்துவம் குடுத்தா, இந்த உடம்புக்கு எவ்வளவு நம்ம சேவை செய்யணும் அப்படின்றத அவரு அதிலிருந்து எடுத்து, அந்த திருமூலர் வாக்குப்படி உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து, அததான் நமக்கு சுவாமிஜி உடல் பயிற்சி அப்படின்னுட்டு நம்ம உடம்ப பேணி காக்க பயிற்சி வகுத்திருப்பாரு போல இருக்குது. இந்த இயற்கை இருக்கு பாருங்க. இந்த இயற்கையின் மிக சிறந்த டெக்னிக் அண்ட் மெக்கானிசம் கொண்ட பரிமாணத்தின் உச்சக்கட்ட படைப்பு அப்படின்னு எதை பார்த்தோம்னா, நம்ம மனித உடல் தான். இந்த மனித உடல்ல எத்தன செல்கள், எத்தன டிஷ்யூஸ், ஆர்கன் சிஸ்டம்ஸ் இந்த மாரி எத்தனையோ நம்ம உடம்புல வேலை செய்யுது. ஆனா, நம்ம எதையுமே இயக்கல. நம்ம எதுவுமே ஆர்டர் பண்ணல. பட் அதே செய்யுது. எந்த ஃபேக்டரியும் ஒரு மேனேஜர் இருக்கணும், ஒரு ஆஃபீசர் இருக்கணும். ஆனா, நம்ம உடம்புக்கு அதெல்லாம் எதுவுமே இல்ல. அதுவே செவ்வனே அந்த வேலையெல்லாம் செய்யுது. இதுல டிபார்ட்மெண்ட்ஸ் வேற தனித்தனியா நம்ம ஆண்டவர் நம்ம உடம்புல குடுத்திருக்காரு. உணர்கருவிகள் என்று 5. அந்த கருவிகள் மூலம் தான் நம்ம எல்லாத்தையுமே உணர்றோம். கண், காது, மூக்கு, நாக்கு, தோல். அடுத்தது தொழில் கருவிகள். இவங்களும் 5 பேர் இருக்காங்க. கை, கால், வாய், பால்குறி, குதம். சோ இது நம்மளுக்கு தெரிஞ்சது இது இல்லாத நம்ம உடம்புக்குள்ள எத்தனையோ ஆர்கன் சிஸ்டம் வேலை செய்யுது. அதாவது இந்த சிறுநீரகம், ஜீரண மண்டலம் அந்த மாரி அவங்கவங்க எல்லாம் அந்தந்த வேலைய அப்படியே அவங்கெல்லாம் செய்றாங்க. இப்படியாக இந்த உடல் இயக்கத்தை சீராக்க, இன்னும் அதை மெருகூட்ட நம் மகரிஷி அருளிய எளிய முறை உடற்பயிற்சி பெரும் உறுதுணையாக இருக்கிறது. உடற்பயிற்சிகளில் உடல் பயிற்சி செய்யறதால இந்த உடல்ல ரத்தம், காற்று, காந்தம் ஆகிய இந்த 3 ஓட்டங்களும் சீராகிறது. சோ இந்த 3 ஓட்டங்களும் தான் நம்ம இந்த உடம்ப இயக்கிக் கொண்டிருக்கிறது. அதாவது ரத்தம், காற்று, காந்தம் இந்த 3 ஓட்டங்கள் சீராக இருந்தா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறது, நல்லா இருக்குது. இப்போ இந்த உடல் நலம் பேணி காக்கிறதுக்கு உடற்பயிற்சிகள் 7 வகை நம்ம மகரிஷி நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. ரொம்ப சிம்பிளான 7 பயிற்சிகள். அந்த 7 பயிற்சிகள் என்னன்னா, கை பயிற்சி, கால் பயிற்சி, நுரையீரல் பயிற்சி, முதுகுத்தண்டு பயிற்சி, கண் பயிற்சி, கபால சுத்தி, மகராசனம். இந்த பயிற்சிகள சொல்றதுக்கும் ஈஸியா இருக்கு, செய்யறதுக்கும் ஈஸியா இருக்கு. ஆனா, செய்யும்போது ஒரு 2, 3 டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா, உடல் நலம் கண்டிப்பா நல்லா இருக்கும். அது என்னன்னா, இந்த பயிற்சிகளை பண்ணும்போது நம்ம கண்களை மூடி மனமும் ஒன்றி செய்தால், நம்ம செய்யறப்போ அது ஒன்றி செஞ்சா, எல்லா வொர்க்கிங் டேஸ்லயும் செய்யலாம். ஒரு நாள் பிரேக் எடுத்துக்கலாம். செஞ்சா என்ன என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த டிவிலாம் சொல்ற மாரி பிரீத்திக்கு நான் கேரண்டின்ற மாரி, நம்ம உடல் நலத்திற்கு கண்டிப்பா மகரிஷி கேரண்டி. உங்க உடல் நல்லா இருக்குன்னு அவர் கண்டிப்பா சர்டிபிகேட் குடுப்பாரு. அவர் குடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல. நம்ம உடம்பே அத நம்மளுக்கு காமிச்சு குடுக்கும். சோ இதுதான் நம்ம உடல் நலத்துக்காக நம்ம மகரிஷி சொல்லியிருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சோ உடம்பு நல்லா ஆயிடுச்சுப்பா இப்போ. கரெக்ட். உடம்பு தான் தேவை. அந்த உடம்பு நல்லா இருக்கு. சோ சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். சோ பயிற்சியின் மூலம் சுவர் ரெடி ஆயிடுச்சு இப்போ. அடுத்து என்ன பண்ணணும்? அந்த சுவர் யாரு? நம்ம உடல் தான். இப்போ அடுத்தது சித்திரம் வரைய சொல்கிறார். யாரு? நம்ம மகரிஷி. சித்திரம் கூட நீங்க வரையலாம். இப்போ உடம்பு ரெடி ஆயிடுச்சு. அப்ப எப்படிப்பா சித்திரம் வரையறது அப்படின்னு அதற்கு தான் நம்மளுக்கு செகண்ட் ஸ்டெப். அதாவது 2வது படி மன வளம். மன வளம். சோ இதுக்கு ஒரு ப்ராப் சொல்றேன் பாருங்க. இங்கிலீஷ்ல a sound mind in a sound body அப்படின்னு தான் சொல்றாங்க. அதாவது சவுண்ட் மைண்ட் இன் a sound body. இங்கிலீஷ்ல வார்த்தைகள் பற்றாக்குறை. சோ தான் சவுண்ட்னு போட்டாங்க. ஆனா நம்ம மகரிஷி அப்படி சொல்ல கிடையாது. உடம்புக்கு அதாவது உடல் நலம், மன வளம். எவ்வளவு வித்தியாசம் பாருங்களேன். இந்த வார்த்தை ஜாலம். உடல் நலம். உடம்பு நல்லா இருந்தா போதும்பா. வளமா இருக்கிறதுலாம் நம்ம ஒண்ணும் பாடி பில்டர்ஸ் கிடையாது. நலமா இருக்கணும். பட் மனம் வளமாக இருக்க வேண்டும். உடல் நலமாக இருக்க வேண்டும். மனம் பலமாக இருக்க வேண்டும். சோ அந்த
மாதிரி நம்ம மனம் பலமாகணும் அப்படின்றது தான் இப்ப நம்மளுக்கு மகரிஷி சொல்லி கொடுத்திருக்கிற அடுத்த படி. அதுக்கு இந்த மனம் பலமாகறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு அவரு நிறைய சொல்லியிருக்காரு. அதுல நம்ம ஒரு சின்ன சும்மா எனக்கு நேரம் கருதி நான் சிலதை மட்டும் சொல்றேன். இந்த மனம் வந்துட்டு ஒரு குரங்கு தான். குரங்கு அதாவது நம்ம சொல்றோம் இல்லையா? கருமையத்தின் பதிவு அதுன்னு. ஸோ நம்மளுக்கு அந்த குரங்கின் பதிவு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குது. அதனால அது என்ன பண்ணுதுன்னா, இஷ்டத்துக்கு இப்படி அப்படி அதை அடக்கணும், அடக்கணும், அடக்கணும்னா நம்மளால அடக்க முடியாது. மனம் என்பது அடங்காது. ஆகவே அதை அறிய வேண்டும் அப்படின்னு நம்ம மகரிஷி சொல்றாரு. அடக்க நினைக்காதீங்கப்பா, அத அறிய நினை. ஏன் அது அப்படி பண்ணுது? ஏன் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா நம்மளுக்கு பதில் கிடைக்கும். சோ அவர் என்ன சொல்றாரு, இந்த மனம் அப்படின்றது எதை பொறுத்துன்னா, அது வந்துட்டு இந்த புலன்களால தான் அந்த மனம் வேலை செய்கிறது. சோ இந்த இந்த மனமும், இந்த புலன்களுக்கும் ஒரு மன அலைச்சூழல் இருக்கிறது. அதாவது வினாடிக்கு 14 to 40 இதுதான் மென்டல் ஃப்ரீக்வென்சி. ஒரு மனத்தோட ஃப்ரீக்வென்சி இப்படிதான். சர்வசாதாரணமா சராசரி மனிதன் இப்படிதான் அந்த ஃப்ரீக்வென்சி போயிட்டே இருக்கும். பட் ஆனா இந்த ஃப்ரீக்வென்சில இருந்தா கண்டிப்பா ஒரு மனுஷனால ஒரு அமைதியாகவோ, ஒரு முடிவெடுக்கிற திறனோ, ஒரு கூர்மையான சிந்தனையோ இருக்க முடியாது. ஏன்னா, அந்த மனம் வந்து அந்த ஃப்ரீக்வென்சில பறந்துன்னே இருந்தா ஒரு விஷயத்த யோசிப்பான், டப்புன்னு மறந்துட்டு அடுத்தது, அடுத்தது, அடுத்தது. ஸோ இந்த அலைச்சூழலை நம்ம கொண்டு வந்து ஒரு ஒழுங்கான அலைச்சூழல், அதாவது அந்த ஃப்ரீக்வென்சி குறைக்கணும். குறைக்கணும்னா என்ன பண்ணணும்? சும்மா குறைக்கணும்னா குறைக்க முடியாது. அதற்கு என்ன வேணும்னா, ஒரு அமைதியான ஒரு பயிற்சிகள், சில பயிற்சிகள் செய்யணும். அந்த பயிற்சிகள் செய்யறதுக்கு நம்ப மெனக்கெடணும், அத கத்துக்கணும். அந்த பயிற்சிகள், அந்த அ அந்த இதுக்கு பேர் தான் நம்ம சொல்றது தவம் அப்படின்னு. தவம்னா சும்மா மெடிடேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை அல்ல அது. அதையும் தாண்டி சிலது இருக்குன்னு நம்ம மன்றத்துல இருக்க நம்மளுக்கு எல்லாம் தெரியும். இதற்கு ஒரு கவி சொல்லியிருக்காரு நம்ம மகரிஷி. அதாவது தவத்தின் பெருமை. "ஒன்றி ஒன்றி நின்றறிவை பழக்கும்போது உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும். அன்று அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே நிலைத்துவிடும் ஆழ்ந்து ஆய்ந்து. நன்று என்று கண்டபடி செயல்களாற்றும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும் என்றென்றும் கருவிடத்தே மனதை ஒன்றும். இயற்கை முறை சிறப்புடையது இதையே தவமாகும்." சோ தவம்னா என்னன்னா, ஒரு நாள், 2 நாள்ல கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. அத நம்ம டெய்லி அதாவது பழகணும். ஃபர்ஸ்ட் யூ ஷுட் பிராக்டிஸ், யூ ஷுட் மேக் இட் அஸ் எ ஹேபிட், தென் இட் பிகம்ஸ் எ ஆ இது நம்மளுடைய டெய்லி லைஃப், டெய்லி ரொட்டீன் ஆயிடுது. அந்த மாரி ஆகணும்னா என்ன பண்ணணும்னா நம்ம அத இதுதான் நம்ம மகரிஷி தவத்தை இந்த உலகத்துக்கு தான். அதாவது இப்போ இருக்கிற ஜனங்களுக்கு இது ஈஸியா முன்னெல்லாம் தவம் அப்படின்னா காட்டுக்கு போறது, யார்கிட்டயும் பேசாம இருக்கிறது, அப்படியெல்லாம் இருந்தது. இப்போ அவர் அப்படி சொல்லல. ஈவன் லேடீஸுக்கு கூட தவம்ன்றது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. இப்ப நம்ம மன்றத்துல எத்தனையோ பெண் நண்பர்கள் இருக்கிறோம். நம்ம தவம் எடுக்கிறோம். இப்போ இன்னைக்கு நான் கூட சிற்றுரையாற்ற வந்திருக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நம்ம மகரிஷி நம்மளுக்கு காமிச்ச வழிதான். சோ அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க தவம் பண்றது வீட்லயே பண்ணலாம். நம்ம மன்றத்துல வந்து பண்ணலாம். இந்த தவம் அப்படின்றது ரொம்ப சிம்பிளான சில 4 தவங்கள், அடிப்படை தவங்கள் 4 இருக்கு. அதாவது ஆக்ஞா தவம், சாந்தி தவம், துரிய தவம், துரியாதீத தவம். இதையும் தாண்டி இன்னும் நம்ம ஸ்பெஷல் தவங்கள். அதாவது நம்ம இன்னும் கொஞ்சம் சிறப்படையலாம். நம்ம மனதளவுல, நம்ம ஞான அளவுல அப்படின்னும்போது, இன்னும் நம்மளுக்கு அந்த பஞ்சபூத நவக்கிரக தவம், பஞ்சேந்திரிய தவங்கள், 9 மைய தவம், அப்புறம் நித்யானந்த தவம், இந்த மாரி தவங்கள்லாம் இருக்குது. இப்போ இந்த மாரி தவங்கள்லாம் பண்ணணும் அப்படின்றது ஆ கட்டாயமா? ஆமாங்க. ரொம்ப கட்டாயம். இப்போ உடல் நலத்துக்கு நம்ம பயிற்சி பண்றதுக்கு ரெடியா இருக்கும்போது, மனசுக்காக, அதாவது நம்மளுடைய ஆன்மாவுக்காக, நம்மளுடைய சந்தோஷம், நம்ம உள் சந்தோஷத்துக்காக நம்ம தவம் எடுக்கலாம். இந்த தவம் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளோட அந்த மென்டல் ஃப்ரீக்வென்சி அலைச்சூழல் வந்து அப்படியே படிப்படிப்படியா குறையுது. அது ரொம்ப குறையணும்னு அவசியம் கிடையாது. இந்த 14 to 40ல இருந்து ஓரளவுக்கு 14 to 8 அந்த மாரி ஆல்ஃபா அந்த அலையில வந்தா கூட நம்ம பெரிய பாக்கியசாலிகளே. ஏன்னா இப்ப இருக்கிற இந்த சூழல்ல நம்மளுடைய ஒர்க் டென்ஷன்ல நம்ம அந்த அளவுக்கு நம்மள பழகிக்கிட்டு இந்த தவத்தால நம்ம இன்னும் மேல உயரலாம். இது நம்ம மனத்துக்கு குடுத்த ஆ ஆ டிப்ஸ் நம்ம மகரிஷி சொல்றது. அந்த 5 ஸ்டெப்ஸ்ல இப்ப 2வது ஸ்டெப் கடந்தாச்சு. அடுத்தது 3வது ஸ்டெப்பு. இது நட்பு நலம். இந்த மனிதன் என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு தனி மனிதன் அல்ல. அதாவது வெறும் இண்டிவிஜுவல் கிடையாது. நம்ம இருக்கிறது ஒரு சமுதாயத்துல. இந்த சமுதாயம் எப்படின்னா, நெறைய ஆட்களோடும், நெறைய ம் நம்ம ஒருத்தரே நம்ம இருந்துற முடியும்னு நினைக்க முடியாது. நம்மளுக்கு உணவுக்காகவும், உடைக்காகவும், நம்ம வாழ்வாதாரத்துக்கு எத்தனையோ பேர நம்ம சார்ந்து இருக்கிறோம்.
இந்த மாதிரி சார்ந்து இருக்கும்போது மனிதனின் உடல் மனவளம் இருந்தால் மட்டும் போதாது. சோ என்ன இருக்கணும், அவனை சுத்தி ஒரு நட்பு வளம் இருக்கணும். அவன் பெரிய ஆளா இருந்தா கூட கூட யாருமே இல்லைன்னா ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி இந்த நட்பு நலம் அப்படின்பது நம்ம மகரிஷி சொல்றாரு, வெறும் ஆட்களை வச்சு சொல்ல கிடையாது. இயற்கையோடு நட்பாக இருங்கள். இப்போ அதாவது நம்மளுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இயற்கையில இருந்து தான் கிடைச்சிருக்கு. நம்மளும் இயற்கையில இருந்து வந்தவங்க தான். சோ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இயற்கையோடு நட்பாக இருக்கும்போது பிற உயிரினங்களோட நட்பாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்களோட நட்பாக இருக்கணும். இப்போ இந்த இயற்கையோட நட்பு என்பது நம்மளுக்கு அது ஒண்ணும் பெரிய இது வராது. நம்ம நட்பா இருந்துட்டு அது நட்பா முடிஞ்சிடுது. ஆனா இந்த நம்ம இனம், அதாவது மனிதர்களுக்கிடையே நட்பாக இருக்கும்போது அந்த நட்பு கெடுவதற்கு சில காரணங்கள் உண்டு. அது எவை என்று பார்த்தோம்னா, தன்முனைப்பு, பேராசை, பிறர் வளம் பறித்தல், பிறர் தேவையும் உணர்வும் அறியாமல் அல்லது மதியாமல் சுயநல உணர்வோடு இருப்பது, நன்றி உணர்வு இன்மை இருப்பது, இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு நல்ல நட்பு வட்டாரத்தை அல்லது ஒரு நல்ல நண்பனை அல்லது ஒரு நல்ல நட்பு சமூகத்தை நம்மிடமிருந்து அது பிரிச்சு விடுது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம இந்த அதாவது நட்பு என்பதை வந்துட்டு அதை ரொம்ப பேணி காக்கணும். உடலை பேணி காக்கும்போது ஒண்ணு ஒரு 2 நிமிடங்கள் இருக்குதுங்கம்மா. அதுக்குள்ள முடிக்கிறதுக்கு பாருங்க. சரிங்கம்மா. வாழ்க வளமுடன். சோ இந்த நட்பு நலம் நம்மளுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, ஒண்ணும் இல்ல, ரொம்ப பெரிய விஷயம்லாம் நம்ம ஒண்ணும் செய்ய தேவையில்லை. குடும்பத்தில் குடும்பத்தில், சமுதாயத்தில், நாட்டில், உலகில் எல்லா மக்களிடையே நட்பு நலம் காக்க வேண்டியது மனித இன வாழ்வில் மிகவும் அவசியம். நட்பு குலையக்கூடிய மனோநிலையை மாற்றி ஒவ்வொருவரும் தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும். மனவளக்கலை பயிற்சிகளில் அகத்தாய்வு என்ற தலைப்பில் எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைப்பு, சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் என்ற பயிற்சிகள் முறையாக கற்றுக்கொண்டு இந்த பயிற்சிகள் மூலம் நம்மளது பழக்கமாக்கி கொண்டால் ஒவ்வொருவரும் உலக மக்கள் அனைவரும் நண்பர்களாக வாழ்வோம். மேலும் எளிய வாழ்க்கை, இனிய சொல், இன்முகம் காத்தல் மூன்றும் ஒருவரை சூழ்ந்துள்ளவர்கள் அனைவரையும் மனமுத்த நண்பர்களாகும். சோ இதுதான் நம்ம மகிழ்ச்சி சொல்லியிருக்கிற வார்த்தை. இது நான் அப்படியே படிச்சுட்டேன். இப்ப அடுத்தது 4வது கருமைய தூய்மை. இந்த கருமைய தூய்மை என்றது இன்னும் நிறைய பேசலாம். பட் நேரமின்மை காரணமா நான் அதை சும்மா சுருக்கிடுறேன். இந்த காந்தாலையின் விரைவான சுழற்சியும் ஜீவன்களின் மையத்தில் அழுத்தம் பெற்று இதுதான் நம்ம கருமையம் அப்படின்னு சொல்றோம். இந்த கருமையம் என்பது ஒரு மொபைல்ல இருக்கிற சிப்பு மாதிரி. அதாவது ஆண்டாண்டு காலமா நம்ம என்னென்ன பண்ணோம், நம்ம மூதாதையர்கள் என்ன பண்ணோம், அதுக்கு முன்ன அது எல்லாமே வந்ததுதான் அந்த கருமையம். சோ இந்த கருமையம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம், அதாவது கருமையத்தை தூய்மை செய்ய வேண்டும். இந்த தூய்மை பணிதான் உலகத்திலேயே இருக்கும் பெரிய பணி. என்ன பணினா தூய்மை. எல்லா இடத்துலயும் தூய்மை தேவைப்படுகிறது. அரசியல் தூய்மை, நாட்டின் தூய்மை. அதுல இந்த கருமைய தூய்மை இண்டிவிஜுவல் நம்மளோட பொறுப்பு. என்ன பண்ணணும் இந்த கருமைய தூய்மைக்கு அப்படின்னா, நல்ல தவம் செய்யலாம். அப்புறமா அதாவது பிற உயிர்களை நம்ம மேல சொன்ன மாதிரி நட்பு நலம், இந்த 3rd பாயிண்ட் கரெக்டா பண்ணிட்டோம்னா கருமைய தூய்மை செய்யறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகும். நம்ம தவம் பண்ண நம்ம கருமையம் தூய்மை அடைகிறது. நம்ம இன்னும் நல்லா அதுல சிறக்க இன்னும் நம்ம கருமையம் தூய்மை அடைந்ததும் நம்ம அடுத்த ஸ்டெப்பான பிரம்ம ஞானத்துக்கு போறோம். அதாவது 5வது படி பிரம்ம ஞானம். ஞானம் பெறுகிறோம். என்ன ஞானம் பெறுகிறோம்? அப்போ நம்ம கீழே வந்த 4 படி பார்த்தா அந்த படிகள்ல இருந்து ஒண்ணுன்னா நம்ம கத்துக்கிட்டு மேல படிக்கிறது நம்ம ஒண்ணுமே செய்யலப்பா, எல்லாமே தானா நடந்தது, எல்லாம் இறையருள், எல்லாம் குருவருள் அப்படின்ற ஒரு மேலோங்க எண்ணமும் மேலோங்க வாழ்க்கை வாழ்வதற்கான அந்த மனப்பக்குவமும் நமக்கு அப்போ எந்த தோற்றமானாலும் அதன் மூல நிலையான இறைவெளியிலிருந்து பரிணாம நீதியின்படி அது பெற்று வந்த அனைத்து மாறுதல்களையும் இன்று அதன் தோற்றத்தையும் கருத்தில் கொண்டு உணர்ந்து கொள்ளும் இந்த நுண்ணிய பேரறிவே பிரம்ம ஞானமாகும். அதாவது நான் வேறில்லை, நீ வேறில்லை, மாடு வேறில்லை, ஆடு வேறில்லை, இலை வேறில்லை, மரம் வேறில்லை அப்படின்ற அந்த பக்குவம் எப்ப வருதுன்னா அந்த பிரம்ம ஞானம் பெறும்போது. அதாவது நான் இறைவன் என்றால் இறைவனின் துகள் என்றால் நீயும் இறைவனின் துகள், நான் இறைவன் என்றால் நீயும் இறைவன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஞானம் பெற்றுவிட்டால் இன்னொருத்தரோட மனசை புண்படுத்துற மாதிரியோ அவங்களோட சூழலை நமக்கு எடுக்கவும் மாட்டோம், யாரையும் நம்ம துன்புறுத்தவும் மாட்டோம். இந்த உலகமே அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னெறி பெற்று கண்டிப்பாக ஒய்யும்.
அப்படின்றது நம்ம வேதாத்திரியத்தோட கொள்கை. அந்த வேதாத்திரியத்தோட கொள்கையை நாம் மனதார ஏற்று அப்படியே நம் வாழ்க்கை முறையை கடைபிடித்து நம் ஒரு நல்ல குருவின் நல்ல சீடர்களாக அவர் என்ன நினைச்சாரு, என் பிள்ளைகள் தான் எனக்கு சீடர்கள் தான் என் பிள்ளைகள் அப்படின்னாங்க. நம்ம அப்பா பேரை காப்பாத்தி நம்ம இந்த வேதாத்திரியத்தை இன்னும் மேல கொண்டு போகணும் அப்படின்றதுதான் என்னோட ஒரு சின்ன ஆசை. இந்த சின்ன ஆசையின் வெளிப்பாடுதான் இந்த சிற்றுரை. இந்த சிற்றுரைக்கு வாழ்த்து அளித்த திருப்பூர் மண்டல அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுல நான் சொல்ல வந்த விஷயம் வந்து நான் கரெக்டா சொல்லணும்னு நினைச்சேன். பட் சொன்ன விதத்துல எல்லாம் தவறு இருந்தா மன்னிச்சுக்கோங்க. எந்த தவறாக இருந்தால் அது என்னுடைய தவறு, வேதாத்திரியத்தோடைய தவறு அல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க குருவே துணை. வாழ்க வளமுடன். சரளா அம்மா அவர்களின் உரையை பற்றி பேராசிரியர் மகேஸ்வரி அம்மா அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். வாழ்க வளமுடன் அம்மா. துணை பேராசிரியர் சரளாம்மா வாழ்க்கையற் வேதாத்திரியம் அருமையாக தன்னுடைய கருத்துக்களை எடுத்துரைத்தார்கள். அதாவது தொடங்கும் போதே சிலர் மட்டும்தான் வாழ்க்கையை உணர்ந்து வாழ்கிறார்கள் அப்படின்னு ரொம்ப அருமையா தொடங்கினாங்க. அதற்கு பின்னால குரு இருக்கணும், கண்டிப்பா காரணமா இருப்பவர் குருதான் அந்த சிறந்த வாழ்க்கைக்கு, ஒரு சிலர் மட்டும் வாழும் வாழ்க்கைக்குன்னு சொல்லி இந்த குருவினுடைய மேன்மைய, வேதாத்திரியத்தினுடைய மேன்மைய ஆரம்பத்திலேயே சிறப்பான முறையில எடுத்துரைத்தாங்க. அதே போல வாழ்க்கையினுடைய மதிப்பெண் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. இப்ப அனைவருமே அந்த மதிப்பெண்களை பெற வேண்டும் அப்படின்னு ஒவ்வொன்றும் அஞ்சஞ்சா சொன்னாங்க. உடல் நலம், மனவளம், நட்பு நலம், கருமைய தூய்மை, பிரம்மஞானம், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் சிறப்பான முறையில விளக்கம் கொடுத்தாங்க. உடற்பயிற்சிகளை மனம் ஒன்றி செய்யணும், உடல் நலம் நமக்கு கைக்குள்ள, மனவளம் அப்படிங்கிறதையும் இந்த உடல் நலம் சுவர் சித்திரம் அப்படிங்கிற கருத்துக்கள் அருமை. இந்த தவத்துக்கு ஒன்றி ஒன்றி நின்று நின்று அறிவை பழக்க கவிதை மிகச் சிறப்பு. மனவளத்துக்கு தவம் வேணும், நட்பு நலத்துக்கு இயற்கையோட நட்பு கொண்டாடணும், அதுக்கு அகத்தாய்வு பயிற்சிகளும் உறுதுணையா இருக்கும். அதே போல கருமைய தூய்மைக்கு தவம் மிகச் சிறப்பானது. மனிதரா பிறந்த ஒவ்வொருவருமே குருவினுடைய வார்த்தைய, அந்த பொன்னான வார்த்தைகளை மிகச் சிறப்பான முறையில பிரம்மஞானத்தை பத்தி எடுத்துரைத்தாங்க. குருவினுடைய அந்த வார்த்தைகளை தன்னுடைய கருத்துக்கள் மூலமாக பிரம்மஞானம் வரை, உடல் நலம் தொடங்கி பிரம்மஞானம் வரை எடுத்துரைத்தது மிகச் சிறப்பாக இருந்தது. துணை பேராசிரியர் சரளா அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். குருவின் அருளோடு இறைநிலையிலிருந்து வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளம். வாழ்க வாழ்க வளமுடன். பேராசிரியர் மகேஸ்வரி அம்மா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அதே போல் சிறப்பாக உரையாற்றிய துணை பேராசிரியர் சரளா அம்மா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். அடுத்து நம்மிடையே உரையாட இருப்பவர் துணை பேராசிரியர் கிருத்திகா அம்மா அவர்கள் முயற்சி பயிற்சி என்ற தலைப்பிலே உரையாட இருக்காங்க. அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேக்குதுங்கம்மா, துவங்கலாங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்பார்ந்த சிந்தனையாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் முயற்சி பயிற்சி என்ற தலைப்பை பற்றி சிந்திக்கவிருக்கிறோம். நாம் அனைவரும் அமைதியான, மகிழ்ச்சியான, மனநிறைவான வாழ்க்கையை தான் வாழ விரும்புகிறோம். ஆனால் நடைமுறையில் அத்தகைய வாழ்க்கை அடைவதில் பல்வேறு குழப்பங்கள், சிக்கல்கள் இருக்கின்றன. இவற்றை சிந்தித்தால் மனித சமுதாயம் அறிவிலே மேலும் உயர்வு பெற வேண்டும் என்பது நமக்கு தெளிவாக விளங்குகிறது. நமது ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மிடையே பேச ஆரம்பிக்கும் பொழுது, சிந்தனையாளர்களே,
என்று கூறிதான் பேச ஆரம்பிப்பார்கள். அவர்கள் மனித குலத்தில் உள்ள அறிவின் குறைபாடுகள் அகல அனைவருக்கும் மனவளக்கலை பயிற்சியை அழகாக வடிவமைத்து கொடுத்துள்ளார். முயற்சியின்றி வாழ்க்கையை தொடங்குகிறவன் ஓட்டை படகில் பயணத்தை தொடங்குகிறான். என் விதி அப்படி என்று சொல்கிறவன் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கான விதிகளை அறியாதவன். என்னால் முடியாது என திண்ணையில் படுத்து தூங்குகிறவனுக்கு வாழ்க்கை என்பதே தூக்கமாக தான் இருக்கும். மனித ஆற்றலை செயல்படுத்த போடப்படும் சுவிட்ச் தான் முயற்சி. ஆற்றல் மனிதனுக்கு வெளியில் இல்லை, அவனுக்கு உள்ளேதான் உள்ளது. சிலர் விஷயத்தை பற்றி பேச ஆரம்பித்தால் இது நம்மால் முடியுமா, நமக்கு ஒத்து வராது என முன்னேற்ற பாதைக்கு தடைக்கல்லாக பேசுவார்கள். அந்த வகையில் பிரிஸ்டல் என்ற ஆராய்ச்சியாளர் கருத்துப்படி வலிமையான எண்ணங்களே மற்றவர்களை பாதிக்கிறது. முயன்றால் நடக்கும், முயலும் போது நடக்கும். நாம் செய்யும் முயற்சி நடத்தி வைக்கும் நமது செயல்களை. நம்மை நம்பி முயற்சியுடன் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைத்தால்தான் வெற்றி பெறலாம். நடந்து போகையில் நிற்க நினைத்தால் உடல் நிற்குமா? நிற்கிறது. ஆனால் மனம் நிற்காது. உடலும் மனமும் சேர்ந்து கஷ்டப்பட்டு முயலாமல் இஷ்டப்பட்டு முயன்றால் வாழ்க்கையில் முன்னேறலாம். இன்று தொழில் வளர்ச்சியில் முன்னேறி உலக அரங்கில் வல்லரசுகளுடன் போட்டியிடும் ஜப்பான் ஒரு சிறிய நாடுதான். வளமான பூமி இல்லை. எரிமலை, பூகம்பம், சூறைக்காற்று போன்ற எல்லா இயற்கை சீற்றத்திலும், ஏன் அணுகுண்டு வீச்சினால் கூட நிர்மூலமாக போன நாடுதான் ஜப்பான். ஆனால் இன்று ஏற்பட்டுள்ள இந்த முன்னேற்றத்திற்கு காரணம் அவர்களது கடும் உழைப்பு, கடும் முயற்சி மற்றும் அவர்களது நாட்டுப்பற்றுதான். வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் 100 பேர் பயணம் செய்கிறார்கள் என்றால் முதல் பயணிப்பிலேயே 90% பேர் நின்று விடுகிறார்கள். மீதமுள்ள 10 பேர் மட்டும்தான் அந்த பயணத்தை தொடங்குகிறார்கள். இப்பொழுது நம்ம ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். நெப்போலியன் பள்ளியில் படிக்கும்போது ஆசிரியர் மிகவும் கடினமான கணக்கு ஒன்றை தான் போட்டார். நெப்போலியன் வகுப்பறையில 72 மணி நேரம் அந்த கணக்கை விடாமல் முயற்சி செய்து அதற்கு விடை கண்டுபிடிச்சார். அதனால் அந்த கணக்கிற்கு இன்று வரை நெப்போலியன் கணக்கு என வழங்கப்பட்டு வருகிறது. இதற்கு காரணம் அவருடைய கடும் முயற்சி தான். முயற்சி மட்டுமல்லாமல் அந்த முயற்சியோடு இணைந்து பயிற்சியும் உதவின. அடுத்த எடுத்துக்காட்டு என்னவென்று பார்த்தால், ஆங்கில கவிஞர் வேர்ட்ஸ்வொர்த், நமக்கு தெரியும் எல்லாருக்கும், ஒரு பாடல் எழுதினார். அந்த பாடலில் குயிலின் சிறப்பியல்பை விளக்க நல்ல ஒரு அடைமொழி தேடினார். அவருக்கு கிடைக்கவில்லை. பல ஆண்டுகள் ஆயின. ஆனால் தேடல் மட்டும் தொடர்ந்து கொண்டே போனது. தேடலோடு சேர்ந்து முயற்சியும் தொடர்ந்து கொண்டது. ஒரு அடைமொழி கிடைக்காமல் அந்த பாடல் முழுமையும் பெறவில்லை. பிறகு தொடர்ந்து செய்த முயற்சியினாலும் தேடலினாலும் அவருக்கு 43 ஆண்டில் அவருக்கு அடைமொழி கிடைத்தது. பாடலையும் எழுதினார். 43 ஆண்டுகள் முயன்ற பிறகு அந்த பாடலுக்கு ஒரு சிறப்பான வெற்றி கிடைத்தது. இதுவே அவரது கடும் முயற்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும். பூமியை முட்டிக்கொண்டு போட்ட விதை முளைக்க காரணம் விதையின் முயற்சி. எழுதிய எழுத்தில் பிழை இருக்கலாம். எழுதா எழுத்தில் ஏது பிழை? முயற்சியின்மை ஒரு எழுதா எழுத்து போலதான். உங்களுக்கு என்ன வேண்டும்? என்ன முயற்சி எடுத்தீர்கள்? எங்கே எவ்வாறு ஏமாற்றம் அடைந்தீர்கள் என உங்களுக்குள்ளாகவே சிந்தனையை தூண்டி ஆராயுங்கள். பின் அதற்கான முயற்சியை தகுந்த பயிற்சியோடு தொடங்குங்கள். முயற்சி உடையார் எப்பொழுதுமே இகழ்ச்சி அடையார். இது பழமொழி. ஆனால் முயற்சி உடையார் புகழ்ச்சி அடையார் என்பது புதுமொழி. வாய் சொல்லாக முயற்சியை உச்சரிப்பதை விட்டுட்டு நாம் செயலில் பிரதிபலிக்க வேண்டும். நம்மளோட சுய முயற்சியை ஒருவருக்கு வெற்றியை தரும். நாம் நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் நம்மை எப்பொழுதுமே வரவேற்கும்.
டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்ல வந்த கருத்து பற்றி நாம் இங்கு பார்ப்போம். ஒரு சீட்டு விளையாட்டில் குறிப்பிட்ட சீட்டு விழுவதை விதி என்று வைத்துக் கொண்டால், விழுந்த சீட்டுகளை நீ எப்படி விளையாடி ஜெயிக்கிறாய் என்பது உன்னுடைய மதியை பொறுத்து விஷயம் என்கிறார் டாக்டர் ராதாகிருஷ்ணன். அப்பொழுது விதியையும் வெல்லக்கூடிய ஆற்றல் மதிக்கு அதிகமாக இருக்கிறது. அப்போ மதியை நாம் எதால வெல்ல முடியும்னா, நம்மிடையே உள்ள முயற்சியால் மட்டுமே வெல்ல முடியும். இன்னொரு எடுத்துக்காட்டையும் பார்க்கலாம். தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன சொல்கிறார் என்பதை பற்றி பார்க்கலாம். ஒரு தோல்வி ஏற்பட்டால் மேலே முயற்சி செய்யாமல் இருப்பதுதான் நமது பலவீனம். ஆனால் இன்னொரு முறை முயற்சி செய்து பார்ப்போமே என்னும் எண்ணம் தான் வெற்றிக்கு நிச்சயமானவை. ஆகையால் தோல்வியை கண்டு பயப்படாமல் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு செயலில் நாம் வெற்றி அடைய முடியும். தோல்வியை கண்டு தோய்வு பெற கூடாது. எட்டி போனாலும் தொடலாம், பட்டு போனாலும் நடலாம், தட்டி போனாலும் எழலாம். முறையான முயற்சி இருந்தால் மட்டுமே. முயற்சி மட்டும் இருந்தால் போதாது, அதோடு சேர்ந்து முறையான பயிற்சியும் நமக்கு அவசியமாகிறது. அப்போதுதான் நம் செயலில் வெற்றி அடைய முடியும். இதுதான் திருவள்ளுவர் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்கிறார். ஒருவருக்கு இடைவிடாத முயற்சியும் மற்றும் அதற்கான பயிற்சியும் வெற்றியை கொடுக்கிறது. வெற்றி என்பது முறையான பயிற்சி செய்து பெற வேண்டிய ஒன்றாகும். அதற்கு கடும் பயிற்சியும் விடாமுயற்சியும் தேவையே தவிர அதிர்ஷ்டம் தேவையில்லை. இதை கடும் பயிற்சியும் முயற்சியும் அவர்களது வாழ்க்கையில் கடைபிடிப்பவர்கள் உணர்கிறார்கள். இந்த கடும் பயிற்சியானது எப்படி இருக்க வேண்டும்? இதற்கு ஜென்ட் இவான் என்பவரை நம்ம எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ளலாம். ஜென்ட் இவான் என்பவர் ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்வதற்காக கடும் பயிற்சியில் ஈடுபட்டார். அந்த கடும் பயிற்சியின் பலனாக 1988ஆம் ஆண்டு தமது 14ஆம் அகவையில் ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொண்டு தொடர்ந்து 4 தங்கப்பதக்கங்களை வென்று சாதனை மனிதனானார். அதற்கு அவரது விடாமுயற்சியும் கடும் பயிற்சியுமே பெரிதும் உதவியது. இந்த வகையில் தொடர் பயிற்சி செய்பவர்கள் மட்டுமே வெற்றி அடைகிறார்கள், வெற்றியாளர்களாக ஆகிறார்கள். விடாமுயற்சி சோம்பலை சோம்பலடைய செய்து வெற்றி கொடி நாட்டுகிறது. ஆகவே ஒரு மனிதனுக்கு முயற்சி பயிற்சி என்பது மிகவும் அவசியமானது. ஒரு மனிதனை மாமனிதனாக மாற்றுவது விடாமுயற்சியும் அவர்களது கடும் பயிற்சியும் தான். இதற்கு மேலும் ஒரு எடுத்துக்காட்டாக வேதாத்ரி மகரிஷி அவர்களது வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவரது வாழ்க்கை முழுவதும் தன் உடலையும் மனதையும் அர்ப்பணித்து பழக்கப்படுத்தி விடாமுயற்சியினாலும் பயிற்சியினாலும் நமக்கு இந்த மனவளக்கலை என்னும் பொக்கிஷத்தை வழங்கியுள்ளார். அதன் பலனாக உலக அளவில் இன்று பல லட்சம் மக்கள் இந்த மனவளக்கலையை பயின்று தன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக மேம்படுத்திக் கொள்கிறார்கள். இன்ப துன்ப சூழலில் சிக்கி தவித்துக் கொண்டிருப்பது வாழ்க்கை. நமது வாழ்வில் துன்பங்களும் சிக்கல்களும் பெருகும் போது அதிலிருந்து தன்னை மீட்டுக் கொள்ள மனிதன் விரும்புகிறான். முன் செய்த தவறுகளின் விளைவுகளும் நம்முடைய வினை பதிவுகளும் சேர்ந்து கொண்டு நம் விடுதலைக்கு தடைகளாக இருக்கின்றன. இந்த சூழலில் தன் திறமை, தவறு, தேவை இவற்றை சரியானபடி கணித்துக் கொண்டு சிந்தனையோடு திட்டமிட்டு விடாமுயற்சியோடு வினையாற்றினால் நமது வாழ்வில் வெற்றி நிச்சயம். நமது வாழ்வில் அமைதியும் நிறைவும் மகிழ்ச்சியும் உண்டாகும். இப்பொழுது நாம் பல முன்னோர்களின் பல சாதனையாளர்களின் வெற்றிகள் எப்படி வந்தது? இதற்கு காரணம் அவர்களின் கடும் பயிற்சியும் கடும் முயற்சியும் தான் என்பதை நாம் சரியாக விளங்கிக் கொண்டோம். அதை தொடர்ந்து நாம் நம் வாழ்விலும் இதை எப்படி பயன்படுத்தலாம்? இதற்கு நாம் உடல் அளவிலும் மனதளவிலும் பக்குவம் அடைய வேண்டும். உடல் அளவிலும் மனதளவிலும் பக்குவம் அடைய நமக்கு மனவளக்கலை பயிற்சி மிகவும் அவசியமாகிறது, பயன்படவும் செய்கிறது. ஆகவே அன்பர்கள் அனைவரும் மனவளக்கலை பயிற்சியை நன்கு பயின்று நடைமுறை வாழ்வில் பழக்கப்படுத்தி கொண்டு
குண்டலினி யோக முறையை சிறப்பாக பயின்று இளைவறிந்து செயலாற்று விழிப்பு நிலையில் நம் மனதை வைத்துக் கொண்டால் நம் வாழ்வில் நாம் எண்ணியவற்றை சிறப்பாக முயன்று வெற்றி கொடியை நாடலாம். வாழ்க வளமுடன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். துணை பேராசிரியர் கிருத்திகா அம்மா அவர்களின் உரைக்கு வாழ்த்துரை வழங்க பேராசிரியர் மகேஸ்வரி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் மேம். துணை பேராசிரியர் கிருத்திகா, முயற்சி பயிற்சி அருமை. தொடங்கும் போதே முயற்சி என்று வாழ்க்கையை தொடங்குவது ஓட்டைப்படகில் பயணம் செய்வது போல பல உதாரணங்கள். அதாவது ஆற்றல் மனிதனுக்கு உள்ளேதான் உள்ளது, வெளியே இல்லை. ரொம்ப பிடிச்ச கருத்து, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே போல உடலும் மனமும் சேர்ந்து இஷ்டப்பட்டு முயற்சி செய்தால் இல்லைங்களா நமக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னீங்க. அதுக்கு உதாரணமா ஜப்பானின் வெற்றிக்கு முயற்சி தான் காரணம் நீங்க. இது உலகம் ஒத்துக்குது இன்னைக்கு வரைக்கும். அதே போல முயற்சி செய்யறாங்க 100 பேரு, ஆனா பயிற்சி இல்லாத போது 10 பேரு தான் முயற்சியால வெற்றி அடைகிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. நெப்போலியனின் கணக்கு, அந்த விடை அப்படிங்கிறது ஒரு முயற்சி தான். இன்னைக்கும் நெப்போலியனின் கணக்குன்னு ஒரு தியரி இருக்குதுங்கிறத மிகச்சிறப்பான முறையிலே அத வேர்ட்ஸ்வொர்த் பத்தி அந்த குயிலின் அடைமொழி 43 ஆண்டுகள் முயற்சி, இந்த மாதிரி பல கருத்துக்கள், பல ஞானிகள் விஞ்ஞானிகளோட கருத்துக்களை எடுத்துரைத்தீங்க. விதையின் முயற்சி செடி, முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார், சுய முயற்சியே வெற்றியை தரும் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப தூண்டுகோலா இருந்தது. அதே போல விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லுவோம், ஆனா நீங்க அழகான கருத்தா விதியை முயற்சியால் வெல்லலாம்னு சொல்லி அழகா சொன்னீங்க. அதே போல விடாமுயற்சியே கடும் பயிற்சி, விடாமுயற்சி அறிஞர் அண்ணா சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. விடாமுயற்சியே விஸ்வரூப வெற்றியை தரும்னு அறிஞர் அண்ணா அவங்க சொல்லுவாங்க. அதை நீங்க சிறப்பான முறையில எடுத்து சொன்னீங்க. அதே போல நமது அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அருளி அந்த வேதாத்திரியமே ஒரு விடாமுயற்சி தான் என்பதை ஹைலைட்டான விஷயமா சொல்லி அனைவருமே இந்த பயிற்சிகளை எடுத்துக்கொண்டால் நாம் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்பதை மிகச் சிறப்பான முறையிலே எடுத்துரைத்த துணை பேராசிரியர் கிருத்திகா அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். நன்றி. நன்றி அம்மா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். துணை பேராசிரியர் கிருத்திகா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மாவிற்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். அடுத்த உரையாக துணை பேராசிரியர் ஜெயலட்சுமி அம்மா அவர்கள் மன அமைதி என்ற தலைப்பிலே உரையாட இருக்காங்க. அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நல்லா கேக்குதுங்க, துவங்கலாம். சிறப்பா கேக்குதுங்கம்மா, துவங்குங்க, ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். இந்த இனிய பிற்பகல் வேளையிலே எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய திருப்பூர் மண்டலம் பொறுப்பாளர் அனைவருக்கும், பேராசிரியர் துணை பேராசிரியர் அருள்நிதி அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். நான் எடுத்துக்கொண்டிருக்கின்ற தலைப்பு மன அமைதி. பேரியக்க மண்டல நிகழ்ச்சிகளில் மாபெரும் ஆற்றலுடைய மறைபொருள் மனமாகும். இத்தகைய மனதை உடையவனே மனிதன். எந்த அளவுக்கு தன்னுடைய மனதை பற்றி ஒரு மனிதன் உணர்ந்து கொண்டிருக்கின்றானோ அந்த அளவே அவனுடைய உயர்வு ஆகும். இன்ப துன்ப உணர்வுகளில் ஆழ்த்தி கொண்டு மனம் கலக்கம் அடையாமல் காப்பதே ஒழுக்கமாகும். மனதிலே மனதை செலுத்தி மன அலைச்சலை தவிர்க்கும் அனுபவமே மன அமைதியாகும். முதல்ல மனு என்பது யாது? அதன் அமைதிக்குரிய காரணம் என்ன என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதேனும் ஒரு தேவை இருக்கவே செய்கிறது. அத்தேவையை பூர்த்தி செய்து கொள்ள
நிறைவு செய்து கொள்ள ஆசை எழுகிறது. ஆசை கண்டிப்பாக மனிதனுக்கு எழத்தான் வேண்டும். அது பேராசையாக மாறக்கூடாது. அதற்கு முயற்சி வேண்டும். முயற்சி இருக்கிறது. முயற்சியால் வெற்றி அடைகிறான். அதன் பயனை அனுபவிக்கிறான். இது இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, அந்த செயலை ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வருகிறான். இது மனதில் பதிவு செய்யப்படுகிறது. எப்படி பதிவு செய்யப்படுகிறது? நம்மளுடைய மகரிஷி அவர்கள் இங்க ஒரு கவி சொல்லியிருப்பாரு. உடலில் உயிராக விரைந்த ஆற்றுங்கால் உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு உடலில் உள்ள இன்ப துன்ப அனுபோகங்கள் உற்ற அனுபவங்கள் சிந்தனை தெளிவு உடல் உள்ளம் ஆற்றும் முறை முடிவு இப்பத்தும் ஒவ்வொன்றாய் புலன்கள் வழி விரிந்து ஆற்றி உடல் வரையில் நின்றாட்ட மனம் என்கின்றோம். அப்பப்பா, ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா அவர் சொல்லி இருக்கிறத பாத்தீங்கன்னா வியப்பா இருக்கிறது. அப்போ இந்த 10மே தான் நம்மளுடைய மனம். எப்படி? உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு அனுபவம் ஆராய்ச்சி தெளிவு முடிவு என்ற இந்த 10 படித்தளங்கள்ல தான் நம்மளுடைய மனம் விரிந்து செயல்பட்டு உயிரின் படர்க்கை நிலையே மனமாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த மனதை எப்படி ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும்? கண்டிப்பா மனதை ஒழுங்குபடுத்தி கொள்றதுதான் அவசியமாகும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க இயற்கைக்கு முரணாக நம்ம செயல்படக்கூடாது. அப்படின்னா எப்படி? இயற்கை பாத்தீங்கன்னா மனம் இயற்கை சமுதாயம் என்ற ஒரு முக்கோணத்திற்குள் வாழும் மனிதன். நம்ம இயற்கையை மாற்ற முடியாது. ஆனா இயற்கை மனம் அறிந்து மதிக்கும் அளவிற்கு மனதிற்கு உயர்வு கிடைக்கும். அதை மாத்த முடியாது. ஆனா இயற்கைக்கு நம்ம மாறணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள மாத்திக்கணும். இந்த இடத்துல மகரிஷி ஒரு 4 லைன் சொல்லியிருப்பாரு, கவி சொல்லியிருப்பாரு. மனிதனே உன் அமைப்பே வண்டத்தில் சிறப்பு மனம் என்ற பெரும் பொருளை மனதாலே உணர்ந்திடுவாய். ஞானக்களஞ்சியத்துல சொல்லியிருப்பாரு இந்த 4 வரி. மனம் என்பது வியத்தகு ஆற்றலை கொண்டது. மனதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கன்னா அளவிற்கு தெரிந்து கொள்ளும் அளவுக்கே ஒரு மனிதன் நீதி நெறியோடு வாழ இயலும். தன்னை ஆற்றல் படைத்தவராக மாற்றிக்கொள்ள இயலும். மனதை இதமாக நடத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவனே மனிதன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது கற்க கசிலர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. இந்த 1.25 அடியில வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கசிலர கற்க வேண்டும், கற்றல்படி வாழ்க்கையை நடத்த வேண்டும். இன்னைக்கு நான் ஒரு நல்ல விஷயத்தை நான் கத்துன்னு இருக்கிறேன்னா அதை கண்டிப்பா என்னுடைய லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஏதோ நம்ம கத்துக்கணும், அது அங்கேயோட விட்டுட்டோம் அப்படின்னாக்க அது என்ன பண்ண முடியாது, ஒன்றி வராது. நம்ம மனவளக்கலை மன்றத்துல இருக்கிற அத்தனை அன்பர்களுமே மன அமைதியா இருக்குதுனாக்க நெவர் இல்ல. தவத்துல உக்காருவோம் அப்படின்னு சொல்லுவோம். தவத்துல உட்காரும் போதுதான் பல எண்ணங்கள் நமக்கு வரும். அப்போ இந்த உடல் தாங்கும் அளவுக்கு அனுபவங்கள் துன்பமாக உணரப்படுவதில்லை. அதை மீறிடும் போது தான் துன்பமாக உணரப்படுகிறது. இந்த எடுத்துக்காட்டா இந்த ஒரு இடத்துல என்ன சொல்லலாம்னா, கொத்தனார் ஒருவர் பாத்தீங்கன்னாக்க கடுமையான வெயில்ல சுகமா செங்கல்ல அடுக்கி அவர் செவுரு எழுப்பின்னு இருப்பாரு. ஆனா அதை கண்காணிச்சுட்டு இருக்கிற அந்த வீட்டுக்காரர் இருக்காரு பாத்தீங்களா, கொடை புடிச்சிட்டு கொடைக்குள்ளாடி உக்காந்துட்டு சிரமப்பட்டுட்டு இருப்பாரு. அப்போ இத மனம் நம்ம எதையும் எடுத்துக்கிற முறையில இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னாக்க நாம இந்த மனதை முதலில் ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா இயற்கைக்கு அமைப்புக்கும் ஒத்த மனம் செயல்படும்படி பழக வேண்டும். இயற்கைக்கு முரண்பட்ட செயல்பட இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோம். நம்மிடம் பெரும்பாலும் பொருள் வயப்பட்ட உணர்வே தலை தூக்கி நிற்கிறது. கண்டிப்பா இன்னைக்கு பொருள் வயப்பட்டு அவங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்கா, நம்ம வீட்டுல ஃப்ரிட்ஜ் இல்லையே, இதுதான் மனம் அலைப்பாயுது. மனதை நம்ம பொருள் வயப்படாம பாத்துக்கணும். அப்படின்னா புலன் வயப்பட்ட ஆசா பாசங்களுக்கு அடிமையாகி மயக்கத்தில் செயலாற்றுகிறோம். அதனால்தான் துன்பம் விளைந்து அமைதி குறைகிறது. பல கூட அணுக்கள் சேர்ந்த கூட்டு இயக்கமான உடலுங்க. இந்த உடல் இயங்கும் உயிரின் படற்கை ஆற்றலான மனம், இவற்றின் இயக்கத்தை உணரும் அறிவு, இவை யாவுக்கும் மூலாதாரமான பரம்பொருளே. இவற்றை பற்றி தெளிவான விளக்கத்தை ஒவ்வொரும் அறிந்து கொள்ள வேண்டும். உடல்ல 6வது அறிவா இருக்கிறது பரம்பொருளை உணர்ந்து முழுமையடைய பொருட்டே எழுச்சி பெற்றுள்ளதாகும். பிற உயிர்ப்படும் துன்பத்தை ஒத்து மத்த உயிரினங்கள் படுற துன்பத்தை நம்ம பார்த்துக்கிறோம். அதை
வேண்டும் என்று எழுந்த கருணை உணர்வே தான் அறமாகியது. தன் நலம் கருதி மயக்க நிலையில் புலன் வயப்பட்டா அங்கதான் வந்து அருகுணம் ஏற்படுகிறது. என்ன? பேராசை, சீனம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். எப்படி வந்துச்சு பாருங்க. பேராசை. ஆசை இருக்கணும். அளவு அந்த ஆசை செயல்படுத்தும் முறை நம்மளுக்கு இதுக்கான விளைவு இப்படி வருமா, இல்ல இதற்கான விளைவு இப்படி வருமான்றத முதல்லயே நம்ம நின்று ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய மத்த 6மே நமக்கு வராது. 6 குணங்களை மாற்றி செயல்படுறதான் நமக்கு துன்பம் எழுகிறது. இத்துன்பத்திலிருந்து மீள வேண்டுமானால் நம்மளுடைய மனசை எப்படி வச்சுக்கணும்? அதாவது மன விரிவா வச்சுக்கணும். அமைதி மனித இன வாழ்வில் நிறைவு தரும் தெய்வீக இன்பம், ஒரு மதிப்புடைய வாழ்க்கை செல்வம் அமைதியாகும். அதனால்தான் மக்களை பெரும்பாலானோர் அமைதியை விரும்புகின்றனர். பேரறிஞர்கள் அமைதிக்காகவே தங்கள் ஆற்றலை அர்ப்பணித்து இருக்கிறார்கள். இன்று நம்ம காண்பது என்ன? உலகம் முழுவதும் உற்று நோக்குவோம், எங்குமே அமைதி குலைந்து காணப்படுகின்றன. தனி மனிதரிடத்தில் சமுதாயத்தின் ஊடே உலக நாடுகளுக்கிடையே எங்கும் நிலையான அமைதி இல்லை. எப்படி? நம்ம வேலைக்கு போறோம், போய் நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல நின்ன உடனே நம்மளுக்கு பஸ் கிடைக்கணும், இல்லைன்னா டென்ஷன். ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வராங்க, வீட்டுக்கு வந்த உடனே வீட்டுக்காரம்மா காஃபி கொடுக்கணும், இல்லைன்னா அங்க டென்ஷன். பையன் வந்து மொபைல் எடுத்த உடனே அவனுக்கு தேவையான கேம் கிடைக்கணும், அந்த மொபைல்ல சார்ஜ் போயிடுச்சுன்னா டென்ஷன். எங்க பார்த்தாலுமே டென்ஷன் டென்ஷன். தமிழ்ல டென்ஷனுக்கு எரிவு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டென்ஷன் தான் நம்ம மன குலைக்குது. மனம் அந்த எரிவு நிலையாகப்பட்டதுதான் நம்மளுடைய மனதையே வந்து குலைச்சிடுது. அப்போ நம்ம அமைதி வேணும்னா பிணக்கு இல்லாமல், அச்சம் இல்லாமல், பகை இல்லாமல், போர் இல்லாமல் இதை பெருக்கிக் கொண்டு இதனாலதான் வந்து இந்த மன அமைதியை வந்து பெருக்கி போயின்னு இருக்கிறது. அப்போ நம்மளுடைய மனம் அமைதி அடையணும்னா எப்படி? 2 வகையான வேணும். இந்த நிலையை நீடிக்க கூடாது, இது மாறத்தான் வேண்டும். எப்படி மாற்றித்தான் ஆக வேண்டும்? யார் மாற்றுறது? எப்படி மாத்துவாங்க? இவ்விரு வினாக்களுக்கு ரெண்டு இருக்கு. யார் மாத்துறது, எப்படி மாத்துறது என்பதற்கு முதல்ல ஒண்ணுத்துக்கு விடை காண்போம். உலகை மனித குலத்தை நல்வழியில் நடத்தி செல்ல வேண்டியது அறிஞர்கள் பொறுப்பு. சிந்தனையாளர்கள், எழுத்துலக மேதைகள், மத தலைவர்கள், ஆட்சி தலைவர்கள், கல்வி பொறுப்பாளர்கள், இவங்க மூலியமா வந்து கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு சமுதாயத்துல நலம் விளையும் தகுதி பெற்றவர்கள், பொறுப்புடையவர்கள், இவங்க மூலியமா வந்து நம்ம என்ன செய்யலாம்? அமைதி நிலவை இப்பெருமக்கள் தான் மக்களுக்கு வழிகாட்ட வேண்டும். கண்டிப்பா இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பொறுப்பு இருக்குது. சாதாரண மனிதர்களாகிய மக்களுக்கு இதன் மூலியமா அமைதி எப்படி கொண்டு போறது அப்படின்னுட்டு. 2வது வந்து பாத்தீங்கன்னாக்க எப்படி என்பதற்கு 2வதாக பார்க்கிறது மனிதன் வாழ்வை நிறைவு செய்யும் துறைகள் 2. ஒன்று பொருள்துறை, மற்றது அருள்துறை. விஞ்ஞான வளர்ச்சி உலகில் பொருள்துறையை நிறைவு செய்து விட்டது. அருள்துறையில் தான் மனித குலம் பின்னடைந்து நிற்கின்றது. ஒவ்வொரு உயிரும் தெய்வத்தின் திருவிளையாட்டரங்கம் என்பதை பெரும்பாலோர் உணர்ந்து கொள்ளவில்லை. அதன் விளைவாக மனிதனே மனிதனுக்கு துன்பங்களை விளைவித்து வருகிறான். விஞ்ஞான மேன்மையால் பெருகும் பொருள்துறை வளர்ச்சி கூட மனித குல சீரழிவிற்கு திருப்பம் பெறுகின்றது. அணுகுண்டு முதலிய கொடிய போர்க்கருவிகள் மனித இனத்தையே அழித்து விடுமோ என்று அஞ்ச வேண்டியுள்ளது. இந்த அழிவு சூழ்நிலைகளை மாற்றியாக வேண்டும். இதற்கு நிச்சயமாக ஒரே வழி, அருள்துறையில் மனித குலம் போதிய வளர்ச்சி காண வேண்டும். எப்படி காணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு அழகா வந்து நம்மளுடைய ஐயா மகரிஷி ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த இடத்துல தவத்தை பத்தி நம்ம இங்க பேசியே ஆகணும். இன்னைக்கு யார் கேட்டாலும் மனசு சரியில்லை. அவங்களுக்கு உடல் நல்லா இருக்குது, உயிர் நல்லா இருக்குது, மனசு சரியில்லை. மனம் சரியா இருக்குன்னா எல்லா வசதியுமே இருக்கும் அவங்களுக்கு, ஆனா மனசு சரியில்லை. கண்டிப்பா நம்மளுக்கு பாத்தீங்கன்னாக்கு 9 விதமான தவத்தை நம்மளுக்கு ஐயா அருள் இருக்கிறாரு. முதல்ல வந்து பாத்தீங்கன்னாக்க ஆகினை, சாந்தி, துரியம், துரியாதீதம், பஞ்சேந்திரியம், பஞ்சபூத நவகிரக தவம், 9 மைய தவம், நித்யானந்த தவம், இறைநிலை தத்துவம். இன்னைக்கு நம்ம இந்த சிறப்புரை ஆற்றத்துக்கு முன்னாடி நம்ம தவம் எடுத்தது நித்யானந்த தவம். அவ்வளவு அற்புதமான தவம். ஒவ்வொன்றுமே வந்து ஐயா வந்து எல்லாம் வல்ல தெய்வம் அது நம்மளுடைய இறைவனுக்கு சொல்லியிருப்பாரு. எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமர. சொல்லால் மட்டும் நம்பாதே,
சுயமா சிந்தித்தே தெளிவாய் அவங்க உணர்ந்தா மட்டும்தாங்க தெரியும் அதனுடைய அருமையும் பெருமையும், அதுல கிடைக்கக்கூடிய இன்பமும் துன்பமும். அப்ப இந்த தவம் வந்து தவத்துல அவங்க உட்கார்ந்து அனுபவிச்சா மட்டும்தான் அதற்கான பலன் கிடைக்கும். அப்போ நம்மளுடைய மனசு சரியில்லையா, நம்ம இந்த மனவளக்கலை மன்றத்துல மனவளக்கலை மன்றத்துல எளிய முறை இந்த குண்டலினி பயிற்சி சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அந்த பயிற்சிகளை நம்ம அதுல இருந்து அப்படியே நம்ம தவத்துல தீட்சை வாங்கிக்கின்னு நம்ம மனசு சரியில்லாத பொழுது கண்டிப்பா கட்டாயமா தவத்துல உக்காந்து நம்ம மனசை என்ன பண்ணிக்கலாம், அமைதி அடைய வச்சுக்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னாக்கு இது உலகம் பல நாடுகள்ல இப்ப மனவளக்கலை மன்றம் இருக்குது. எல்லா இடத்துலயுமே இந்த பயிற்சி போயிட்டு நம்ம கத்துக்கலாம். இப்படி கத்துக்கிறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னு கண்டிப்பா மன அமைதி கிடைக்கும். நம்ம உடலால தேவையான வேறுபட்டு இருக்கின்ற போதிலும் உள்ளம் என்ற நிலையால நமக்கு தெரியாமலேயே உலக மக்கள் அனைவரோடு ஒன்றுபட்டு இருக்கின்றோம். ஆகவே நாம் சிந்தனை செய்யும் போது நமது அறிவின் கூர்மைக்கும் வேகத்திற்கும் ஏற்ப பல அறிஞர்களோடு ஒன்றுபடுகிறோம். நமது அனுபவத்திற்கு எட்டாத விஷயங்கள் பலவற்றை அறிந்து கொள்வதே இதற்கு சான்றாகும். இதே போன்று ஒரு சின்ன விஷயம் இங்க சொல்லணும் அப்படின்னாக்க, வீட்டுல அவர் ஆபீஸுக்கு எழுந்ததே அவர்கள் லேட்டா எழுந்திருப்பாரு. அங்க தொடங்கும் என்னது அந்த கோபம், அந்த சின்னமாகப்பட்டது அங்க எழுந்துச்சுனாக்க ஒரு ஆபீஸ் போயிட்டு ஆபீஸ்ல இருந்து மறுபடியும் வீட்டுக்கு வர வரைக்கும் அப்படியே சங்கிலி தொடர் போல வரும். இந்த இடத்துல மனம் அமைதி இல்லாம இருக்கிறதுனால கண்டிப்பா எடுத்துட்டு போற ஃபைல மாத்தி எடுத்துட்டு போவாரு. அங்க போனோம்னு ஆபீசர் கிட்ட பிரச்சனை வரும். அப்போ கண்டினியூவா மறுபடியும் வீட்டுக்கு வந்துன்னு வீட்டுலயும் பிரச்சனை வரும். இது சங்கிலி தொடர் போல வந்துடும். அப்போ நமக்கு மனம் அமைதியா இருக்கணும் அப்படின்னா கோபம் அடையாம முரடர்களோடும் முட்டாள்களோடும் ஒன்றுபடுகிறோம். நாம் விரும்பாத, நாமே வெட்கப்படத்தக்க, நாமே வருந்தத்தக்க சில செயல்களை நாம் கோபத்தின் போது செய்கிறோம். செய்து விடுவதே இதற்கு சான்று ஆகும். நம் மீதே நமது கோபத்தை அடக்கிக் கொள்ள நம்மால் முடியவில்லை. பிறர் மீது எப்படி ஏன் கோபம் கொள்ள வேண்டும் என்று ஒரு கேள்வி எழுப்பிக் கொள்ளலாம். அப்ப நம்ம என்ன செய்யணும், தவத்துல உட்கார்ந்து மனதை அமைதிப்படுத்திக்கலாம். நாம் சாந்தமாக இருக்கும் போதெல்லாம் நான் கோபத்தை ஒழித்து விடுவேன் என்ற திட சங்கற்பத்தை பல தடவை செய்து கொண்டு விழிப்போடு இருந்தால் முதலில் சில சமயங்களில் தோல்வி அடைந்தாலும் பிறகு நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. நான் தவத்துல உக்காடுறேங்க, உக்காந்த உடனே எனக்கு வீட்டு ஞாபகம் தாங்க வருது. கேஸ் ஆஃப் பண்ணிருப்போமா, பால்கார் வந்துருவாரா, பசங்க வந்துருவாங்களா, இந்த மாதிரி எண்ணங்கள் தான் வருது. கண்டிப்பா வரும். தொடக்க காலத்துல அப்படிதான் வரும். நமக்கு உக்காந்து பழகுனாதான் நம்மளுக்கு மனம் அமைதி. அப்போ எண்ணங்கள் அலைப்பாய விடாம நமக்கு அந்த மன அமைதி கிடைக்கும். உட்கார்ந்த உடனே கிடைக்காதுங்க. நம்மளுடைய மகிழ்ச்சி காயக்கல்ப பயிற்சி 40 ஆண்டு காலம் தன்னுடைய உடலை வருத்தி அவர் கொடுத்திருக்கிறாருன்னும் பொழுது அவ்வளோ பெரிய மகான், அவ்வளோ பெரிய ரிஷி முனிவர்கள் அவங்களே பல ஆண்டு காலம் தன்னுடைய உடலை வருத்தி அவங்க கொடுத்திருக்கிற பொழுது நம்ம சாதாரண மனிதர்களாக நம்ம அட்லீஸ்ட் 1 மணி நேரத்துல ஒரு 20 நிமிஷமாவது கண்களை மூடி மனதை அலைப்பாய விடாம நம்ம அந்த தவத்துல உட்கார்ந்தாதான் நம்மளுக்கு அமைதி கிடைக்கும். மனமே பாத்தீங்கன்னா 3 விதமா இருக்கும். புறமனம், நடுமனம், அடிமனம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த மனம் 3 விதமா இருக்குது. அந்த மனங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலைகளை செய்துதான் இருக்கும். உடல்ல பாத்தீங்கன்னாக்க சுழன்றியங்கி கொண்டிருக்கிறது ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம். இவற்றால எனக்கு விளைவுதான் மனதை எப்போதும் இயக்க நிலையில் இருக்க செய்கிறது. இந்த இடத்துல எனக்கு ஒரு 4 வரி ஞாபகம் வருது. நம்மளுடைய அழுகடை சித்தர் அவர்கள் சொல்லியிருப்பாரு, காட்டானை மேலேற்றி கடைத்தெருவே போகையிலே நாட்டார் நம்மை மறித்து நகை புரிய பார்ப்பார் என்றோ. நாட்டார் நம்மை மறித்து நகை புரிய பார்த்தாலும் காட்டானை மேலேறி என் கண்ணம்மா கண் குளிர பாரேனோ. உக்காந்து பாக்குறேங்க, எனக்கு மனசே அமைதி ஆக மாட்டேனுது. ஆமாங்க, இந்த 4 வரிக்கான விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கன்னா கண்டிப்பா நம்ம என்ன செய்யலாம், இந்த அமைதி அடையறதுக்கு நம்மளுடைய மனதை வளப்படுத்திக்கலாம். இந்த 4 வரி காட்டானை மேலேற்றி கடைத்தெருவே போருங்க, ஆகினை போறேன், துரியம் போறேங்க, அதுக்கு மேல போனவங்களுக்கு என்னுடைய எண்ணங்கள் அலைப்பாயுதுங்க. உக்காந்து பழகலாங்க. இப்போ உக்காந்து பழகலன்னா இத்தகைய கட்டுப்படுத்தப்பட்ட தெய்வீக ஆற்றலான மன அலைச்சல்களை அகத்தவம் பாருங்க, அகத்தவம் குண்டலினி யோகத்தால மட்டும்தான் முறைப்படுத்த முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பா அதாவது நம்ம பாத்தீங்கன்னாக்க 2 விஷயங்கள், அகத்தாய்வு, அகத்தவம். இந்த பயிற்சிகள் எல்லாம் நம்ம வீட்டிலேயே இருந்தீங்கன்னா கிடைக்காது. எப்படி நம்ம கோயிலுக்கு போனாதான் அங்க ஒரு அமைதி கிடைக்குது, அங்க போனா ஒரு வைப்ரேஷன் கிடைக்குது அப்படின்றோமோ, நமக்கு பக்கத்துல எங்கெல்லாம் மனவளக்கலை மன்றம் இருக்கோ
அந்த இடத்துல எல்லாம் நம்மளா போனீங்கன்னா தாங்க அந்த பயிற்சி நமக்கு கிடைக்கும். அந்த பயிற்சி கிடைச்சு நம்ம மனதை அமைதிப்படுத்திக்கலாம். இன்னைக்கு வந்து எல்லா பொருட்களையுமே அமேசான்ல நம்ம மொபைல்ல தட்டினா வீடை தேடி வருது. ஆனா அமைதி வேணும்னா நம்ம தாங்க நாடி போகணும். ஏன்னா அந்த அந்த இடத்துக்கு போனாதான் அதனுடைய வைப்ரேஷன்ல கிடைக்கும். எல்லா பொருளும் வாங்கலாம், ஆனா அமைதி நம்ம கிட்ட மட்டும்தாங்க இருக்கு. அது பல அனைத்து எனக்கு கூட தெரியறதுல ஒரு சில சமயங்கள்ல. அப்போ அமைதியாகப்பட்டது வெளியில எங்கேயுமே போய் தேட தேவையில்லைங்க, நமக்குள்ளவேதான் இருக்கு. அதை நம்ம எப்படி பயிலணும், அது எப்படி அந்த கல்வி அந்த மனவள கலையை அதை எப்படி வளப்படுத்தணுன்றதுக்கான பயிற்சி தாங்க மனவளக்கலை பயிற்சி. மன அமைதி எங்க இருக்குது? எங்குமே கிடையாது, எந்த மால்லையும் கிடையாது, நமக்குள்ளவே இருக்கு. அந்த மனதை அமைதிப்படுத்தணும்னா மனவளக்கலை பயிற்சி மிகவும் அவசியம். இங்க இன்னும் இன்னொரு சித்தர் ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, மனம் என்னும் மாடு அடங்கில் தாண்டவக்கோனே, சித்தி எல்லாம் வாய்த்தது என்று என்னடா தாண்டவக்கோனே, சினம் பாம்பு இறந்தால் தாண்டவக்கோனே, சித்தி வாய்த்து என்று என்னடா தாண்டவக்கோனே. அப்பப்பா, மனம் மனம் பாத்தீங்கன்னாக்க மாடு மாதிரி எல்லா இடத்துலயும் திரிஞ்சுன்னு இருக்கும். மாட்டுக்கு வந்து கயிறு போடுவாங்க, நமக்கு ஏதாவது போட முடியுங்களா? சித்தி சித்தி எல்லாம் வாய்த்தது என்று என்னடா தாண்டவக்கோனே. அப்போ அது அடக்கணுங்களா? சித்தியாகப்பட்டது அந்த அட்டாங்கம், அந்த அடங்கம் எல்லாமே நம்ம சொல்ற மாதிரி கேட்குங்களாம். அப்போ மகர்ஷி அவர்கள் எப்படி இவ்வளோ பெரிய ஒரு இதுவை வந்து பரப்பி இருக்கிறாரு, இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த மக்கள் மத்தியில கொண்டு வந்திருக்காருன்னா, அவர் வந்து எந்த அளவுக்கு இந்த இதுல வந்து அவர் இது பண்ணி நம்ம எல்லாமே ஓரளவுக்கு டிகிரி படிச்சிருக்கோம். ஆனா அவர் 3ஆம் கிளாஸ் படிச்சியே உலக அளவுல இதை பரப்பியிருக்கிறாரு அப்படின்னாக்க எந்த அளவுக்கு அவருடைய சித்தமா அடக்கம் அவர் இதை வந்து செயல்படுத்தி இருக்கணும் நம்ம பார்க்கணும். சினிமா பாட்டு கூட சொல்லியிருக்கோம், மனம் ஒரு குரங்கு, மனிதன் மனம் ஒரு குரங்கு, அதை ஆட விட்டால் தப்பி ஓட விட்டால் நம்மை பாவத்தில். இன்னைக்கு என்ன செய்யறோம்? நம்ம மனம் என்ன சொல்லுதோ அதுபடி போறோம். மனம் போன போக்கிலே அதாவது கண் போன போக்கிலே மனம் போகலாமா. நம்மளுடைய மனம் இதுதான் இப்படிதான் செய்யணும் அப்படின்னா அப்படிதான் இருக்கணும். கண்ணு போற உடனே நம்ம மனமும் போயிடுச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? பாவ செயலதான் போய் பதிவாகும் நமக்கு. அதாவது மெய் அப்படின்னா நம்மளுடைய உடல், உண்மைன்னா பொய்க்கு எதிர்மறைதான் உண்மை. மெய் உணர்ந்திடு, உண்மையை அறிந்திடு, சிந்தையை தெளித்திடு, தன்னை நிலைத்திடு, வினையை விழிப்பா இருத்திரு. இந்த 5 செயல்கள் வந்து எப்படி இருக்குன்னா, இந்த செயல் இப்ப செய்யுமா, இதற்கான பலன் அடுத்தது எப்படி வரும், சரியானதா வருமா தவறானதாக வருமா அப்படின்னு விழிப்பா இருந்து ஒரு செயலை நம்ம செய்துங்களன்னா அந்த இடத்துல என்ன இருக்காது? துன்பமோ இல்ல அந்த துன்பத்திற்கான மனதில் இருக்கக்கூடிய அந்த அந்த துன்பத்துல நம்ம போய் விழமாட்டோம். நம்மளுடைய மனம் அமைதியாக இருக்கும். அப்போ நம்ம மனம் அமைதி வேணும்னா கண்டிப்பா மனவளக்கலை மன்றத்தை நம்ம போயிட்டு மனவளக்கலை மன்றத்துல இருக்கக்கூடிய பயிற்சிகளை ஒவ்வொருவருமே நம்ம அதை பயிலணும். இன்னைக்கு நம்ம பசங்களெல்லாம் படிக்க வைக்கிறோம் எதுக்கு? ஒரு டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஆனா மகரிஷி அவர்கள் வகுத்து கொடுத்திருக்கிற அந்த கல்வியாகப்பட்டது ஆன்மீக கல்வி. எப்படி லைஃப் ஓரியன்டட் சப்ஜெக்ட். எனக்கு மனசு சரியில்லையா, கையை கோத்து மடியில வச்சுன்னு சாந்தி தாவத்துல உட்காந்துக்கோங்கம்மா. ஆஹா, பாத்தீங்களா? மனவளக்கலை மன்றத்துல வாழ்க்கை சம்பந்தப்பட்ட கல்வி, லைஃப் ஓரியன்டான சப்ஜெக்ட் இது. 2வது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மனிதனில் உள்ளுரியும் தெய்வீகத்தை வெளிக்கொணர்வது ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தர் சொல்லியிருப்பாரு. அப்போ நம்ம எங்கேயும் வந்து தேட தேவையில்லை, நமக்குள்ள இருக்கிறதையே அவர் நமக்கு இந்தாங்க இது இதுக்கு, இந்தாங்க இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு புட்டு புட்டு வச்சிருக்கிறாரு. அதை பக்குவமா நம்ம கையில கொடுத்திருக்காரு. அதை பயன்படுத்திக்கிறது நம்மளுடைய கையில இருக்குது. அப்போ மனமாகப்பட்டது மனிதனுக்கு மிகவும் மிகவும் மனம் அமைதியா இருந்தா மட்டும்தான் அவன் வந்து அடுத்தடுத்த செயல்களை வந்து கடக்க முடியும். அடுத்து ஒரு நல்ல செயல்கள் வேணும்னா மனம் அமைதியா இருந்தா மட்டும்தான் அடுத்த ஒரு செயல்ல வந்து செயல்படுத்த முடியும். அதனால மனம் மிகவும் அமைதியாக இருக்கின்றால் கண்டிப்பாக மனவளக்கலை பயிற்சியை நம்ம நாடியே ஆகணும். அங்க இருக்கக்கூடிய 9 தவங்களையும் நம்ம கத்துக்கலாம். என்னுடைய சிற்றுரை இதோட முடிச்சுக்கிறேன். நல்ல விஷயங்கள் வந்து மகரிஷியோடது, ஏதாவது தவறுகள் செய்தா அது என்னோடது அப்படின்னு நான் நிறைவு செய்துக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த திருப்பூர் மண்டல அனைத்து அருள்நிதி பேராசிரியர், துணை பேராசிரியர், பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம்.